முருகா முருகா என்று தினமும் எந்த நேரம் சொல்லி கொண்டிருந்தால் புண்ணியம் கிடைக்கும். முருகா என்ற நாமத்தை சொன்னால் 3 பெருங்கடவுள்களின் பெயர்களை சொன்ன புண்ணியம் கிடைக்கும். இது மட்டுமல்ல, முகுந்தன் தமது மார்பில் மகாலட்சுமியை வைத்து கொண்டிருக்கிறார். ருத்ரன் எனும் சிவபெருமான் உமை அவளுக்கு உடலில் ஒரு பாகத்தையே கொடுத்திருக்கிறார். பிரம்மா தமது மனைவியான சரஸ்வதியை நாக்கில் வைத்திருக்கிறார். இதனால் முருகா என்றால் 6 பெயர்களை தொழுத புண்ணியம் கிடைக்கிறது. இதனால்தான் முருகா என்பவை நாமங்கள் என்றார் அருணகிரிநாதர். முருகன் கோவில்கள் அனைத்தும் புனிதமானவை என்றாலும் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்புடையது. ஒவ்வொரு கோவிலுக்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு. எந்தெந்த கோவிலுக்கு சென்றால் என்னென்ன காரியங்கள் நிறைவேறும் என்பது பற்றிய நம்பிக்கைகள் மக்களிடையே உள்ளன. அருணகிரிநாதர் கூறுவது போல முருகன் என்ற நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா ஆகியோரை வழிபட்ட பலன் கிடைக்கும். இது மிகவும் ஆழமான பொருள் கொண்டது. முருகன் இச்சை, கிரியா, ஞான சக்திகளின் அம்சமாக கருதப்படுகிறார். இவரை வழிபடுவதன் மூலம் இந்த சக்திகள் நம்மில் வளரும். முருகன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பவர் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக கடன் பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு தீர்வு காண்பவர் என்று நம்பிக்கை உள்ளது. குழந்தை இல்லாதவர்கள் முருகனை வழிபட்டு குழந்தை வரம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக முருகனை வழிபடுகின்றனர். உடல் நலம் சரியில்லாதவர்கள் முருகனை வழிபட்டு குணமாகின்றனர். முருகனை வழிபடுவது ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இது நமக்கு மன அமைதியையும் ஆன்மீக உயர்வையும் தரும். முருகன் நம்மை ஆசீர்வதித்து நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். முருகன் அருள் என்பது அளவிடற்கரியது. அவரை வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும். ஆனால் முருகனை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல செயல்களை செய்ய வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும். அப்போதுதான் முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும். முருகன் அனைவருக்கும் அருள் புரியும் தெய்வம். அவரை பக்தியுடன் வழிபட்டு வந்தால் நமது வாழ்க்கை சிறக்கும் என்பது உறுதி. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். முருகனின் அருளுடன் உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும்.